how to do this sum? இதை பார்த்தா என்ன தோணுது? We have to add 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். 1 plus 2 3, 3 plus 3 6 இப்படி ஆட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தோணுது. பட் இப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 minutes அது டைம் எடுக்கும். கரெக்ட். ஸோ பட் இதோட ஆன்சர் என்ன? நம்ம பார்த்தோன்னே we can able to find it out. How? anything power 0 is equal to 1 அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ in exponents and powers, anything power 0 is equal to 1 அப்படின்னு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். கரெக்டா? பட் எப்படி இது வந்துச்சு? why a power 0? anything power 0னால எப்படி நம்ம 1 அப்படின்னு நம்ம சொல்றோம்? அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ன்னு இருக்கு. 0 அப்படின்னா சேம் அமௌண்ட்டை நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 0வை ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 0 எப்படி எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருக்கோம். சேம் பேஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சேம் பேஸ்ல இருக்கு. அதுவும் எப்படி இருக்குன்னா டிவிஷன்ல இருக்கு. அதாவது 2 எக்ஸ்போனன்ட் இருக்கு, சேம் பேஸ் பட் டிஃபரெண்ட் பவர் டிவிஷன்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்? ரீடைன் த சேம் பேஸ், பவரை வந்து என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். கரெக்டா? சோ இங்க அதே மாதிரி m minus n பதிலாக நமக்கு என்ன இருக்கு? x minus x. we have x minus x. so m minus x பதிலா x minus x. so how this m minus n turn into a power m divided by a power n? same we have to write a power x divided by a power x. correcta? this is the important thing. so a power x divided by a power x. so a power x cancel ஆயிடும். what you will get? final answer 1. no, நமக்கு இந்த மாதிரி தான் a power 0 is equal to என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குது. so in the sum no need to add 1ல இருந்து 10 வரைக்கும் ஆட் பண்ணணும் இல்லை. anything power 0 என்ன? 1. that's it.